அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள் இருக்கும். லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் கர்மஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ ராகுவை பற்றி முதல்ல ஃபுல் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து கேதுவை பற்றி பார்ப்போம். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வாகனம் வாங்குறது, வண்டி வாங்குறது, கார் வாங்குறது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அதே சமயத்தில் மாடி வீடு கட்டுறதுக்கு சூப்பர் யோகம், இடம் வாங்குறதுக்கு சூப்பர் யோகம். இடத்த வாங்கும்போது அளந்து வாங்க வேண்டும், குறைவாக இடம் அமையும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. முதல் டிகிரி மாறக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசி நல்லா படிக்காது. இப்போ கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பயங்கர மெமரி பவர் இருக்கும், ஆனால் படிக்காது. அனுச நட்சத்திரம் பாருங்கள், மெமரி பவரே இருக்காது, பெரிய அறிவாளியாக இருக்கும், எங்கிட்டா ஒரு பக்கம் படிச்சுட்டு வந்துடும். இப்படி ஒவ்வொரு சிக்கல் உண்டு இந்த விருச்சிக ராசிக்கு. இந்த சிக்கல் எப்படி இருக்குன்னாக்கா இப்போயும் அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்குது. சரி, பண விஷயத்தில் பிரமாதமான ராஜயோகம் இருக்குது. குடும்ப விஷயத்தில் குடும்பம் விருத்தி அடையும். திருமணத்துக்காக காத்திருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்கன்னா, அந்த விருச்சிக ராசிக்காரங்க யாருக்காக பெண் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். தெளிவாக காரணத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். ராசி அப்படின்றது விருச்சிகம், 2ஆம் இடம் என்பது குடும்பம். அந்த குடும்பஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு.